Hi friends, இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஒரு டேமேஜான ஹாரத்தை வந்துட்டு எப்படி ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ எப்படி எடுக்கிறது ஆன்லைன்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அன்பாக்சிங் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா இந்த செட் வந்துட்டு டேமேஜ் ஆயிருந்துச்சு. நான் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். பட் வந்துட்டு அந்த சேம் செட் இல்லாதனால அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த செட் நம்ம கிட்ட தான் இருக்கு. சரி இத ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த செட்டை வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேணாம், ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஐபின் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஐபின்னை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐபின் தான் வேணும்னு இல்லை, இது மாதிரி கம்பி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக வந்துட்டு உடஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ண முடியாது. ஜாயின் பண்ணுறதுல விட்டுருந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே வந்துட்டு டைட் பண்ணியிருக்கலாம். பட் வந்துட்டு இது அப்படியே பிரேக் ஆகிருக்கு, அப்படியே உடஞ்சி போயிருக்கு. ஸோ வந்துட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜாயினிங்கில் இந்த ஐபின்னை க்ளோஸ் பண்ணுறோம். டூல் எடுத்து இந்த ஐபின்னை லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐபினை வந்து லாக் பண்ணிட்டோம் பாருங்கள். அதே போல் இந்த இதுக்கும் வந்துட்டு லாக் பண்ணிடலாம். ஐபினை அந்த ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டு பக்கம் ஐபின் லாக் பண்ணிட்டோம். இப்போ இதை ஜாயின் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹோல்ஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பட் நமக்கு அது என்னென்னா ஐபின் வந்து சின்னதாக இருக்குது, லென்த் வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து இடையில வந்துட்டு ஜாயினிங், ஏன்னா வந்து நம்ம இங்கேருந்து ஐபின் வச்சு ஜாயின் பண்ணும்போது இது மடங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாதுன்னா நம்ம இங்கே ஜாயின் பண்ணாலுமே சென்டரில் நம்ம வந்துட்டு ரிங் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணோம். அப்படி நம்ம ரிங் யூஸ் பண்ணும்போது லென்த் வந்து பெருசாக இருக்கிறனால நம்ம வந்து நிறைய ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்படி நிறையா ரிங்ஸ் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். ஒரு நீங்கள் வந்துட்டு பக்கத்துலேயே ஜாயின் இருக்குது, ஒரு ஹாரத்தில் உடஞ்சிருக்கு இல்லை நெக்லஸில் உடஞ்சிருக்கு அப்படின்னா பக்கத்துலேயே ஜாயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுற கம்பி வந்து வெளியே தெரியாது. பட் இது வந்து லென்த்து பெருசாக இருக்கிறனால நம்ம வந்து வேறு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு டிசைன் இருக்கிறனால நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து செட் ஆகலை. அதை ஜாயின் பண்ணும்போது அந்த கம்பி வெளியே தெரியுது. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண போகிறோம். அதே போல் இன்னொரு இதையும் கட் பண்ணிடலாம். இது வந்து இந்த ஹோல்ஸில் விட வேணாம், ஏன்னா வந்துட்டு இங்கே இந்த பக்கம் வந்துட்டு டிசைன்ஸ் இருக்கிறனால அந்த ஹோல்ஸில் விடும் போது கரெக்டாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஹாரத்துலேயே ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஹோல் பக்கத்தில் இருக்குயா, அந்த ஹோலில் வந்து விட்டுட்டு இந்த ஹோல்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு அப்படியே ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணி ஒரு ட்விஸ்ட் கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அந்த கட் பண்ணி வச்சுருக்க ஐபின்னை இந்த கேப்பில் இது பண்ணிவிட்டு
இந்த இதில் வந்துட்டு வந்துட்டு முன்ன பண்ண மாதிரியே இதை வந்து முன்ன பண்ண மாதிரியே க்ளோஸ் பண்ணிடுங்க. டூலை யூஸ் பண்ணி நல்லா லாக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து டைட்டாக லாக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு கேப் தெரியாமல் இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து ஜுவல் மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்போம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். ஜுவல் மேக்கிங் வீடியோஸ், ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்போம். அவ்வளோதாங்க, எதுலேயும் பேட்ரி. இப்போ வந்துட்டு அதை லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு சில பார்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்துட்டு அது உடஞ்சனால நம்மளால் வந்துட்டு ஜாயின் பண்ண முடியல. அதே வந்துட்டு ரெண்டாக உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ், இந்த லைட் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ அந்த பார்ட் மிஸ்ஸிங்கிறனால தான் லைட் டிஃப்ரென்ஸ் தான். அதுவும் உங்களுக்கு பெருசாலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல, லைட் டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு இதாக இருக்குது. நம்ம கோல்டன் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கனால அவளுக்கா வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸும் தெரியாது. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனுக்காக கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். Until bye from Kritika, Chinese Trendy Fashion. Thank you.